Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சிம்பிளா பீட்ரூட் பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். மெலிசா பார்க்கிறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருக்கு. ரொம்ப ஹெல்தி இல்லையா பீட்ரூட். சோ இந்த மாதிரி நைஸா கட் பண்ணி வெச்சிட்டு நம்ம எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சிம்பிளா நம்ம ரெடி பண்றத பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கடுகு, கடலை பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டது, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டது, காஞ்ச மிளகாய். இதெல்லாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதல கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து நிறைய பேர் டிஃபரண்டா பண்ணுவாங்க. சோ நம்ம இப்போ இந்த மாதிரி பண்றோம். இதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும், டிஃபரண்டாவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி போடலாம் தான் இருக்கறேன். தயவு செஞ்சு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்மளோட சேனல் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கங்க. Subscribe பண்ணிட்டு அதே மாதிரி பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். சோ இப்போ தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிட்டேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உப்பு எல்லாம் எடுத்து படுற மாதிரி கொஞ்சம் mix ஆகிட்டு கொஞ்சம் மூடி வெச்சிரோம். இது சிம்ல வெச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆக விடலாம். பாத்தீங்களா கொஞ்சமா லைட்டா குக் ஆயிருக்கு. இப்போ இதல கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமா பாத்தீங்களா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே நல்லா mix ஆயிருக்கு. இப்போ கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு குக் பண்ணிக்கலாம். ரொம்ப எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். அது குக் ஆகிறதுக்கு நம்ம மெலிசா தான் கட் பண்ணிருக்கோம். அது சீக்கிரமா கூட வெந்திடும். இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி வெச்சிடலாம். மூடி வெச்சிட்டு சிம்ல தான் வெச்சுக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சமா வேர்க்கடலை, அதே மாதிரி புட்டுக்கடலை, கொஞ்சமா பூண்டு எடுத்துட்டு கொஞ்சமா தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸில அடிச்சிட்டு இந்த பவுடரை ஆக்கி வெச்சுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் துருவி வெச்சிருந்த தேங்காய் இது எல்லாத்தையும் மிக்ஸில அடிச்சு வெச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பீட்ரூட் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அந்த தண்ணி ஃபுல்லாவே dry ஆகணும். இப்போ இதல கொஞ்சமா தண்ணி இருக்கு. பீட்ரூட் கூட கொஞ்சம் வெந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வெச்சிட்டு அந்த ஃபுல்லா dry ஆகும் தண்ணி ஃபுல்லாவே. பாத்தீங்களா தண்ணி ஃபுல்லா கொஞ்சம் dry ஆயி போச்சு. பீட்ரூட் கூட நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தால தெரியும் ஆயில் விட்டுருக்கு. பீட்ரூட்ல இருந்த தண்ணி ஃபுல்லா போய் இப்போ நம்ம அரைச்சு வெச்சிருந்த அந்த பவுடர் இதல ஆட் பண்ணிட்டோம். இதல தாங்க நல்ல டேஸ்ட் இருக்கும். பாத்தீங்களா எல்லாம் mix ஆயி லாஸ்ட்டா கொஞ்சம் துருவன தேங்காய் மேலே டெக்கரேட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் சிம்பிளா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆச்சு. ஸோ ரச சாதத்துக்கு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும்.
ஸோ இதே மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.